पति ब्रह्मचारी। இது என்னோட தலகாணி, புரிஞ்சுதா? அதுல என்ன உன் பேரை எழுதி இருக்கு? வேற போய் எடுத்துக்கலாம்ல. நான் தானே முதல்ல கொண்டு வந்தேன். நீ ஏன் திரும்பி உங்க அப்பா வீட்டுக்கே போக மாட்டேங்கிற? ப்ளீஸ், என்னால முடியல. நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில எழுந்திருச்சு நம்ம சண்டை போடலாம். குட் நைட். குட் நைட். உன்கிட்ட தான் கேள்வி கேட்டா பதில் சொல்லு. அது என்னது? அது எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஏதோ இருக்கு, காட்டு. நீ என்ன மறைக்கிறன்னு ஒழுங்கா சொல்லு, காட்டு. அடடட, தள்ளி போ. நீ பிரம்மச்சாரி தானே? இத பார்க்காம இருக்கணுமே, எங்க மறைச்சு வைக்கிறது? திரும்பவும் கேக்குற, சொல்லிடு. நீ என்ன மறைக்கிறங்கிறது காட்டிடு. என்ன பிரம்மச்சாரி, என் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சோ? சொல்லுங்க, பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டா? அப்ப என்ன மறைச்சேன்னு சொல்ல மாட்டேன்ல? எதுக்கு சொல்லணும்? நான் பிரம்மச்சாரி தான், ஆனா முட்டல் இல்ல. என்ன மறைக்கிறேங்கிற விஷயத்தை உண்மையா சொல்லு. சொல்றேன், என்னன்னு சொல்லு. இங்க பாரு ரவுடி பிரம்மச்சாரி, உன் ஆட்டோல என்கிட்ட செல்லாது, புரிஞ்சுதா? சரி, எதுவுமே சொல்லாத. என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனா எப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பத்துல இருந்து இந்த ரூமை முழுசா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்க. அட, பிரைவசிங்கிற ஒரு விஷயமே இங்க இல்லப்பா. நான் ஒன்னும் ஆக்கிரமிக்கல. இது என்னோட ஊரேமா. நான் உன் பொண்டாட்டி. உன்னோடது எந்த, என்னோடது உந்து. உன்னோடது எந்த, என்னோடது உந்தா? அட, நீ எங்க போற? நிம்மதியா தூங்க போற. சரி, போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. Thank God, தப்பிச்ச. இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? மோனிகா, நீங்களா? ஈஷா டென்ஷன் பண்ணது இல்லாம இப்போ இங்க வர இந்த கொசு பயங்கரமான டென்ஷன் பண்ணுது. செத்தலாம் போல இருக்கு. நான் உன்னை சும்மா கேட்கதான் வந்தேன். நீ உன் வீட்டாளுங்களை பார்த்துட்டு தானே வந்த. நீ குலாப் மாளிகைக்கு போனது எனக்கு தெரியும். இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் விடு. வீட்டாளுங்க கிட்ட நல்லா பேசினல்ல, பணம் ஏற்பாடு பண்ணிட்டல. நாம 2 பேரும் வேற வேற வீட்ல இருந்து வந்திருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரோட நிலைமை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நீ எதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்றியோ, நானும் அந்த மாதிரி தான். அப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீ எப்ப வேணாலும் உன் வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வந்து இவங்க வாயை அடைக்க முடியும். ஆனா என் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. 2 மாசம் ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் என் பையனுக்கு கட்டவே இல்லை தெரியுமா? அதுவும் இல்லாம வீட்டுல என்ன செலவானாலும் அதுக்கும் நான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன
சின்ன டீ கடையில எவ்வளவு வருமானம் வரும் நீயே சொல்லு. ஆனா என்னோட சோகத்தையும் கவலையும் கேட்க இங்க யாருமே இல்ல. மோனிகா அண்ணி, நானும் உங்க சின்ன தங்கச்சி மாதிரிதான். ம் அட மோனிகா, உண்மையிலே நீ கலக்கிட்ட. இந்தாங்க, இந்த 2000 ரூபாவை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் எப்படி உன்கிட்ட பணம் வாங்குறது? ஒரு வேலை பண்ண, நீ இந்த பணத்தை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துடு. உன்னையும் மச்சினரையும் பெரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா. மோனிகா அண்ணி, அத்தைக்கு கொடுக்க என்கிட்ட பணம் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 2000 ரூபாவை நீங்க வச்சுக்கோங்க. இஷா, கண்டிப்பா இந்த பணத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். கண்டிப்பா அக்கா கொடுக்கிற பணத்தை நீ வாங்கிக்கணும். நல்ல வேளை என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்தது. இவங்களுக்காவது அது யூஸ்ஃபுல் ஆச்சே. கடவுளோட வரம் உனக்கு எப்பவும் இருக்கு மோனிகா. நல்ல வேளை இவங்க அண்ணி எனக்கு பணம் கொடுத்த விஷயத்தை பத்தி இஷா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. இஷா குலாப் மாளிகைக்குள்ள போனது மோனிகா நீ எப்ப பார்த்தாங்க? நாள் ஃபுல்லா நான் அங்கதானே இருந்தேன். ஆனா என் கண்ணில் படவே இல்லவ. இதெல்லாம் பாசிபிள் இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க ப்ளீஸ். அடடா, அப்படின்னா சிலையா வந்து அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இஷா தானா? இவ தூங்குறாளே. அங்க சிலையா நின்னுட்டு இருந்தது இஷா தானா? கண்டிப்பா இவ காலில் அந்த காயம் இருக்கும். நாம் அதை பார்த்தே ஆகணும். இவ சாக்ஸ் எல்லாம் போட்டு தூங்குறா. ஐடியா. ஆஞ்சநேயா என்ன மன்னிச்சிருப்பா. முட்டாள்தனமா ஏதாவது யோசிச்சு நானே என்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை உடைச்சிருப்பேன். இல்ல 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 இல்ல, இவ்வளவு பெரிய ரிஸ்க்ல எடுக்க கூடாது. கண்டிப்பா காலைல வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இஷாவே காலையில சாக்ஸை கைட்டு வா, அப்பவே எல்லாமே தெரிஞ்சிடும். அதான் சரி.
அம்மா அம்மா, கால் பயங்கரமா வலிக்குது. கால் வலிக்குது. கால் வலிக்குது. இஷாக்கு கால் பயங்கரமா வலிக்குது போல இருக்கு. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இத அத்தையோட கையில கொடுத்தாலே போதும். அத்தையோட டென்ஷன் போயிடும். ஈஷா குளிக்க போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப அவ கண்டிப்பா சாக்ஸ் கட்டி இருப்பா. அடச்சா, என்ன இது? எனக்கு எதுக்கு இந்த யோசனை வந்துச்சுன்னு தெரியலையே. ஒரு விளைவு என்னை பார்த்துட்டா என்ன நினைப்பா? பிரம்மச்சாரி பொறுக்கி ஆயிட்டான்னு நினைப்பா. அடச்சா, அரவை கடை முட்டாள்தனமா பண்ணிட்டேனே.
பொறுமையா இரு, ரிலாக்ஸ். கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த இடத்துல இருந்து அவளோட காயம் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த காயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே நான் கண்ணை முடிப்பேன். ஒருவேளை இஷாவோட காலில் காயம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடும். குலாப் மாளிகையில சிலையா வந்து நின்னது வேற யாரும் இல்லை, இஷா தானே. எவ்வளவு நீளமான முடி. எனக்கு குளிக்கிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இவ எப்படி தினமும் தலை குளிக்கிறான்னு தெரியல. ஒரு லிமிட் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நீளமான முடியெல்லாம் இருந்தா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் குளிப்பேன். அட என்ன கொடுமைப்பா இது. ஐயோ அஞ்சிர என்ன மன்னிச்சிரு. கண்ண மூடு. அட ஜெய் பஜரங் பலி. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த சேலையை கொஞ்சம் மேல தூக்கு ஈஷா. அப்பதான் உன் பாதத்துல அடிபட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு உன் சேலையை கொஞ்சம் தூக்க ப்ளீஸ். ஒன்பது மணி ஆச்சு. எங்க இருக்க மகாராணி? இதோ வந்துட்டேன் அத்தை. இது உங்களுடைய பேமெண்ட். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நான் பெரிய முட்டாளா இல்ல இவ பெரிய புத்திசாலியா? நேற்று ராத்திரி நானே இவளுடைய கண்டிஷனை ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கேன். கலக்கிட்ட சூரஜ், நீயாவே வடிகட்டின முட்டாளாயிட்ட. நான் முட்டாள் தான். 48 மணி நேரத்துக்குள்ள பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். 48 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. கொடு, நான் கேட்ட பணத்தை என் கையில எடுத்து வை. இல்லனா உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. அதுக்கு அவசியம் ஏற்படாது. இந்தாங்க மொத்த பணமும் இதுல இருக்கு, எண்ணி பாத்துக்கோங்க. அட்ரஸ் அக்க, ரொம்ப சீக்கிரமாவே நீ பணத்தை சம்பாதிச்சுட்ட. அற்புதம். என் கண்ணுல மண்ணை தூவ பாக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ என்ன நினைச்ச? எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பணத்தை நீ என் கொழுந்தனார் கிட்ட தான் வாங்கியிருக்க. இல்ல அத்தை,
இந்த பணத்தை நான் யார்கிட்டயும் கடனா வாங்கல. நான் ஒரு பைசாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அண்ணி அண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இவகிட்ட பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணதான். இந்தம்மா, அண்ணி உன்னை எவ்வளவு பணம் சம்பாதிக்க சொன்னாங்களோ நான் அதை இந்த கவர்ல வச்சிருக்கேன். அதனால நீ எதை பத்தியும் ரொம்ப யோசிக்காம இதை வாங்கிக்க. அண்ணி கிட்ட போய் கொடுத்துரு. ஆனா இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டான். இது கண்டிப்பா அவளோட உழைச்ச காசுதான். உங்களுக்கே தெரியும், நான் பொய் சொல்ல மாட்டேன். அட கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. நீ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? என்ன சத்த? நீ என் கையில வெறும் கவரை கொடுத்துட்டு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற சொல்லு. ஒருவேளை நீ பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்திருந்தா அந்த பணம் எங்க போச்சு? காலி கவரா? அம்மா, இதுல இருந்து பணம் எங்க போச்சு?